வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி வந்து டாஸ்க்லாம் முடிஞ்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி டிக்கெட் டு ஃபினாலே 2வது நாளில் வந்து 6 பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற விசால் தாங்கணும். நான் கூட நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க. ஸோ எதிர்பாருங்கள்னு சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 2 டாஸ்கில் 3 பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட் இடத்துல வந்து 6 பாயிண்ட் எடுத்து இன்றைக்கி வர டேபிளில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற வந்து விசால் தான் இருக்கார். ஸோ அன்றைக்கி வந்து அந்த லைட்டை ஹோல்ட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா பயங்கரமாக மோர் தென் 30 மினிட்ஸ்க்கு மேலே 3 பேர் இருந்தாங்க. தீபக் அண்டு முத்துக்குமரன் அண்டு நம்ம விஷால் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து முத்துக்குமரன் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தீபக் வந்து அவுட் ஆகிட்டார். விஷால் வந்து கடைசி வரை பிடிச்சிட்டே இருந்தார். ஸோ முத்துக்குமரனுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து ஆட்டத்தை வந்து தொடங்குறாரு முத்துக்குமரன். அதுக்கப்புறம் தீபக் வந்து 2 பாயிண்ட்டு, விஷாலுக்கு வந்து 3 பாயிண்ட்டு. ஸோ 3 பாயிண்ட் 6 பாயிண்ட் மொத்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது இடத்துல வந்து ராயன் இருப்பார். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை நிறையா பேர். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஷால் வந்து விஷ் பண்ணார், நியூ இயர் விஷ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ், அந்த ப்ரொடியூசர்ஸ், மொத்தம் அந்த கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே விஷ் பண்ணுறாரு, ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அம்மா, அப்பா, சித்தப்பா எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் வந்து விஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாரு. என்னையை வந்து 12 வீக் வரை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டிங்களே மக்களே, ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய வந்து ஹாப்பி நியூ இயர், நீங்கள் தான் என்னுடைய சொத்து அப்படிங்கிறது மாதிரி என்னென்னமோ சொல்லி ஹாப்பி நியூ இயர் விஷலாம் சொல்லிட்டார். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் விஷ் பண்ணுறாரு. சத்யா, சிவா, அப்புறம் சாச்சனா, ரஞ்சித்து, அவங்களுக்குலாம் விஷ் பண்ணிவிட்டு தர்சிகாவை மறந்துட்டேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய ஸ்பெஷல் ஒன். ஸோ அன்சி வந்து உனக்காக வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அசின் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அசின். ஸோ 15th வீக் உள்ளவா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அசினை சொல்கிறான். ஸோ 15th வீக்கு தர்சிகாவும் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வரை இப்போவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம். உள்ளே இருக்கும்போதே 2 பேரும் அடிப்படி சண்டை போட்டாங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஷால் வந்து அசினை தான் லவ் பண்ணுறாரோ அப்படிங்கிறது மாதிரி. ஸோ தர்சிகா உள்ளே வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். எனிவே ஒருவேளை விஷால் வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நாட் ஒன்லி மைண்டு பிளானிங் அதெல்லாம் தாண்டி ஸோ கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நேற்றுமே அப்படி தான் வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேர். ஸோ ரொம்ப பிளான் பண்ணாலாம் இதிலலாம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை போல் இருக்குது. கோ வித் ஃப்ளோவில் போனால் தான் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு டாஸ்க் எப்படி இருக்குன்னு. மோர் காம்படிஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லை இதை விட ஈஸியாக இருக்கா அப்படின்னு. ஸோ எனிவே சௌந்தர்யா அன்றைக்கி நல்லா பண்ணியிருந்தாங்க.